அவர்கிட்ட என்ன இல்லாம இருக்கு? நம்மளால முடிஞ்சது அவர் சந்தோஷமா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். நம்ம எல்லார்கிட்டயும் உண்மையான அன்பு இருக்கு. உண்மையான அன்பு எதையும் எதிர்பார்க்காது. அதை நாம கொடுத்தாலே போதும். உன் மனசு எனக்கு தெரியும் பாரதி. நீ சொல்றதும் சரிதான். அப்படி பார்த்தா நீ ஆதி கூட இருந்தப்ப அவன் நல்லா இருக்கணும்னு நீ கட்டின கயிறாகட்டும், அவன் உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அப்பனை உரிச்சு வச்சு பிறந்த ஆதித்யாவுக்கு நீ கட்டுற கயிறாகட்டும், அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. பாரதி, உன்னை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நமக்கு பிடிச்சவங்க நல்லா இருக்கணும்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாழறதுக்கு பெரிய மனசு வேணும். அந்த மனசு உனக்கு இருக்கு. உன் கூட இருக்கிறதே எங்களுக்கு பெருமைதான். உள்ள வரலாமா? வாங்க. இது என்ன கேள்வி தம்பி? உள்ள வாங்க. ஏன் லட்சுமி, கிப்ட பத்தி பேசிட்டு இருந்தோம், பார்த்தா ஆதி என்னென்னவோ வாங்கிட்டு வந்திருக்கான். ஆம் ஆதி, என்ன பையில ஏதோ எடுத்துட்டு வந்திருக்கீங்க? என் பிறந்த நாளைக்கு உங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அடடே லட்சுமி, வேலைக்காரங்களா இருந்தாலும் பணக்கார வீட்டுல இருக்கணும்னு இதுக்கு தான் சொல்லுவாங்க போல இருக்கு. என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்களை எல்லாம் என் சொந்த குடும்பமா தான் பாக்குறேன். தம்பி, அது ஏதோ ஃப்ளோல வந்துருச்சு, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். லட்சுமி, கவுண்டர் கொடுத்து நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இப்ப நான் என்ன கவுண்டர் கொடுப்பேன்னு நீ சொல்லு. குடும்பமா பார்க்க வேண்டாம், இது உண்மையிலேயே உங்க குடும்பம் தானே சொல்லிருப்பீங்க. கரெக்ட் தானே அத்தை? சூப்பர். அங்க என்ன ரகசியமா பேசுறீங்க? என்கிட்டயே சொல்லுங்க. அது சும்மா. என்ன ஆதி இதெல்லாம்? உங்க எல்லாருக்கும் ட்ரெஸ். எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? பாரதி, என்ன பேசுறீங்க? நேத்து என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல? எனக்கே அதை நினைச்சா இப்பவும் ஆச்சரியமா தான் இருக்கு. அடுத்த ஆச்சரியம், நானும் ஆதித்யாவும் ஒரே நாள்ல பிறந்திருக்கோம். எவ்வளவு பெரிய கோஇன்சிடென்ஸ். ஆக்சுவலி எனக்கு இன்னும் பிரமிப்பா இருக்கு. அதை செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? மித்ரா வீட்ல எல்லாரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கா. நானும் உங்க எல்லாருக்கும் அதே கலர்ல ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வேறையா? அவ சும்மாவே கதகளி ஆடுவா. ஆதி தம்பி சலங்கைய வேற கட்டுறாரு. அத்தை, இது மித்ராக்கு தெரிஞ்சா வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாளே. போதுக்கா, இதுக்கு மேல நீ என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் இது எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்கதான் போறேன். மனோ, அக்கா. மனோ, நான் இப்ப சொல்றது கேட்க போறியா இல்லையா? அக்கா, இப்ப எதுக்குக்கா கத்துற? கத்துனா இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவேன்னு நினைக்கிறியா? ஐயோ மனோ, நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் பொறுமையா கேளுன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணு. எனக்கு வந்த அசைன்மெண்ட் ஆதி தம்பியை கொலை பண்றதுக்காக இல்ல. இவங்க தான் உங்களை கொலை பண்ண சொல்லி எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்தது. ஆனா அந்த ஆதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு பாரதி. நீங்க சொல்ற மாதிரியே அது உண்மையாவே இருந்தாலும் அது சுதாகர் சாருக்கும் மித்ரா மேடம்க்கும் தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லையே. அவங்களுக்கெல்லாம் தெரியும் பாரதி. என்னக்கா சொல்ற? நீ சொன்னதை கேட்டு எனக்கு தலையே சுத்துது. மித்ரா இப்படி இருப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. இவ்வளவு மோசமானவளாக்கா? உண்மை தெரிஞ்சிருந்தும் நீ ஏன்க்கா பொறுமையா இருக்க? என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. அக்கா, நான் விட மாட்டேன்க்கா, நான் விட மாட்டேன். இன்னைக்கு அவளை உண்டு இல்லைன்னு பண்ண போறேன். மனோ நில்லு. விடுக்கா. மனோ, அக்கா ஏன்க்கா அப்படி இருக்க? இப்ப நீ சொல்றத கேட்க போறியா இல்லையா? நீ படிச்சவன் தானே, யோசிக்க மாட்டியா? அவன் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கிறது அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆனா அது என்ன மோட்டிவ்னு எனக்கு தெரியல.
அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன். ஆரம்பத்துல ஆதியை தான் யாரோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம்தான் அது எனக்குன்னு தெரிஞ்சது. இப்ப அவ குழந்தைங்களையும் டார்கெட் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஏன் நம்ம மொத்த குடும்பத்துக்குமே அவளால பிரச்சனை வரும். ஏன்னா அவகிட்ட ஆள் பலம், பண பலம் எல்லாமே இருக்கு. மித்ரா யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆழம் தெரியாம காலை விட்டு நாம மாட்டிக்க கூடாது. எல்லாத்துக்கும் மேல இதுல ஆதிய பத்தியே யோசிக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு அந்த மித்ரா எதுக்காக இதெல்லாம் பண்றான்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நாம பொறுமையா இருக்கிறதா நமக்கு நல்லது. இந்த வீட்டுக்கு நாம திரும்பவும் வந்தப்போ நீ எவ்வளவு கோவப்பட்ட. ஆனா நான் இங்க வந்ததுக்கு காரணமே மித்ராவை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். அதனால நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருந்து அவ போக்கிலேயே போய் அவ யாருங்கிறத கண்டுபிடிக்கலாம். அக்கா, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அது சரியான்னு தெரியல. அவ விஷம் இருக்கிற பாம்பு. அவ பல்ல புடுங்கணும். அதுதான் நமக்கு சேஃப். சரிக்கா, நீ சொல்றத நான் கேக்குறேன். ஆனா அதுவும் ஒரு எல்லை வரைக்கும் தான் சொல்லிட்டேன்.